ராதே கிருஷ்ணா. நாராயணீயம் முதல் தசகம் 5 ஸ்லோகங்கள் வரை அர்த்தம் பார்த்தோம். அந்த 5 ஸ்லோகத்துலேயும் அந்த குருவாயூரப்பனுடைய சாக்ஷாத் சச்சிதானந்த பரபிரம்மமாக இருந்தாலும் ஜனங்களுடைய ஒரு தர்சனத்துக்காக அவர் குருவாயூரில் எழுந்தருளி இருக்கிறதையும் அந்த பகவானுடைய பெருமைகளையும் பற்றி சொன்னார். இப்போது 6வது ஸ்லோகம். தத்தே பிரத்யக்ரதாராதர லலித கல்லாயாவளி கேளிகாரம் லாவண்யஸ்யைகசாரம் சுக்ருதி ஜனத்ருஷாம் பூர்ணபுண்யாவதாரம் லக்ஷ்மீநிசங்கலீலாம் நிலயனம் அமிர்தஸ்யந்த சந்தோகமந்தः சிஞ்சத் சஞ்சிந்தகானாம் வபுரனுகலயே மாருதாகாரநாத. மாருதாகாரநாத குருவாயூரின் தலைவனே. வப்புஹு அப்படின்னா உடல் அப்படின்னு அர்த்தம். நம்ம பொறுத்த மட்டும் அது சாக்ஷாத் குருவாயூரப்பனை சொல்லும்போது உன்னுடைய திருமேனி, அந்த உன்னுடைய திருமேனியானது பிரத்யக்ரதாராதர கணன், அதாவது நீருண்ட மேகம் போல் கருநீல நிறம், கருப்பு. கருப்பு அப்படிங்கிறதுலையே வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, கம்பராமாயணத்தில் கம்பன் சொல்லும்போது தாடகை வதம் சொல்லும்போது சொல் ஒக்கும் கடிய வேக சுடுசரம் கரிய செம்மல் அல் ஒக்கும் நிறத்தினாள் மேல். இப்போ இதுலேயே கருப்பை தாடகையையும் கருப்பு சொல்கிறார், ராமனையும் கருப்பு சொல்கிறார். ஆனால் அந்த கருப்பில் வித்தியாசம் நிறைய கருப்பாக இப்போ தலைமுடி, மீசை, இமை இதெல்லாம் கருப்பாக இருந்தால் தான் அழகு. அதனால் அந்த அழகான கருப்பை கரிய செம்மல்னு ராமரை சொல்கிறார். அல் ஒக்கும் அல் அப்படின்னா அந்த அமாவாசை இருட்டு, காடு, பயங்கரமான காடு, அந்த இருட்டு பயத்தை கொடுக்கும். அதை வச்சு தாடகையை சொல்கிறார். அது மாதிரி நீருண்ட மேகம் கருப்பாக இருந்தால் சந்தோஷத்தை கொடுக்கும், மயிலெல்லாம் அப்படி ஆடும் அதை பார்த்துட்டோம். அது மாதிரி கருமை சொல்கிறார். நீருண்ட மேகத்தை போல் இருக்கு. அது மாதிரி கருநெய்தல் அப்படின்னு ஒரு பூ, இந்த கருநீல கலரில் இருக்கிற அந்த பூக்களின் கொத்து மாதிரி இருக்கான். அவளி கேளிகாரம் லாவண்யஸ்யைகசாரம், அழகெல்லாம், லாவண்யம்னா அழகு, அழகெல்லாம் ஒருங்கிணைந்து அப்படியே ஒரு இடத்துல குமிஞ்சிருக்கிற மாதிரி. சுக்ருதி ஜனத்ருஷாம் பூர்ண புண்ணியாவதாராம், சுக்ருதம் நல்வினைகளை செய்த ஜனங்களுடைய கண்களுக்கு அந்த புண்ணியங்கள், அவர்கள் செய்த புண்ணியமெல்லாம் ஒரு இடத்துல திரண்டு தோன்றினார் போல இருக்காம் அந்த அவருடைய திருமேனி. லக்ஷ்மி நிசங்கலீலா நிலையனம், இந்த திருமகளானவள் சந்தேகமே இல்லாமல் விளையாடுறதுக்கு, நிலையனம்னா இருப்பிடம், அது மாதிரி லீலை விளையாடுவதற்கு உண்டான ஒரு இடமாக இருக்கிறது. சந்த சந்தோகமந்தக சிஞ்சத் சஞ்சிந்தகானா, உன்னை தியானிப்பவர்கள் யார் உன்னை சிந்திக்கிறாளோ அவர்களுடைய மனசில் அமிர்தஸ்யந்த சந்தோகம் அந்தக, அந்த அமிர்தமான பேரானந்தமான அந்த அமிர்தத்தை, அந்த அமிர்த பெருக்கை பொழிகிறது உன்னுடைய திருமேனியானது. இப்போது 6வது ஸ்லோகத்தில் அவருடைய பகவானுடைய திருமேனியை வர்ணிக்கிறார். அடுத்தது 7வது ஸ்லோகம். கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா பகுதரபவ கேதாவஹ ஜீவபாஜாம்
इत्येवं पूर्वमालोचितमजितमया नैव मद्याभिजानी नो चेज्जीवा कथं वा मधुरतरमिदं त्वत्वबुश्छिद्रसार्द्रं नेत्रैः श्रोत्रैश्च पीत्वा परमरससुधाम्बोधि பூரேரமீரன். மாயையினால் வெல்லப்படாதவனே. மாயை உன்னை மாயை உன்னை ஜெயிக்காது. மம மாயா துரத்தியா அப்படிங்கிறார். மாயை நம்மளை எல்லாரையும் மயக்கிடுமே தவிர மனிதர்களை பகவான்கிட்ட போகவே முடியாது. அதனால் அஜித்தமயா, அஜித்த பூர்வமாலோசிதம் அஜித்தமயா, அஜித்த அப்படிங்கிறார். அதாவது வெல்லப்படாதவன், மாயையினால் ஜெயிக்க முடியாதவனே. கஷ்டாதே சிருஷ்டி சேஷ்டா, உன்னுடைய இந்த சிருஷ்டி படைப்பு அப்படிங்கிறத கஷ்டமாக இருக்குது. எல்லாருமே உலகத்தில் எல்லோருமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த படைப்பை யாருமே பாராட்ட மாட்டான். அழகான மாதிரி தான் படைச்சிருக்கான். ஆனால் ஒவ்வொருத்தர் படுற கஷ்டங்களை பார்க்கும்போது, நல்லவர்களுக்கு வர துன்பங்களையும், பிராணிகளுக்கு திடீர்னு வர பூகம்பம், அது மாதிரி விபத்துக்களை பார்க்கும்போது பகவான் மனசே இல்லையா, இரக்கமில்லாதவனா, அது மாதிரிலாம் சொல்லுவான். அதுதான் சொல்கிறார், கஷ்டாதே சிருஷ்டி தே, உன்னுடைய சிருஷ்டி சேஷ்டாங்கிறார். சிருஷ்டி லீலான்னு சொல்லலை. சேட்டை, குரங்கு சேட்டை பண்ணுற மாதிரி, குழந்தைகள் சேட்டை பண்ணுற மாதிரி உன்னுடைய இந்த சிருஷ்டி சேஷ்டை அப்படிங்கிறது ரொம்ப பல வகையான பிறவிகளை கொடுத்தோ கேதாவகா, ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற இந்த ஜீவபாஜாம் மனிதர்களை இனத்துக்கு, இந்த மானுட ஜீவர்களுக்கே, மனிதன் இல்லை, இந்த ஜீவன்களுக்கே ஒரு கஷ்டத்தை கொடுக்கும்படியான உன்னுடைய படைப்பு ரொம்ப கொடியது அப்படின்னு நானே நினச்சேன். பூர்வம் ஆலோசித்தம் மயா, என்ன நானே நினச்சேன், இப்படி போய் படைச்சுட்டுருக்கானே பகவான் அப்படின்னு நினச்சுண்டே. ஆனால் இப்போ நான் அதை மாற்றின்ட்டேன் என்னுடைய எண்ணத்தை. ஏன் அப்படின்னாக்கா, நீ இது மாதிரி ஒரு படைப்பு அப்படிங்கிறது படைக்கலை அப்படின்னு சொன்னால், நோச்சே ஜீவா கதம் வா மதுரதரமிதம் வபுச்சித்ர சார்திரம், உன்னுடைய திருமேனி வப்புஹோ, உன்னுடைய திருமேனியை அப்படியே அழகான விசித்திரமான சித்ர சார்திரம், ஆனந்தம் நிறைந்த கருணை நிரம்பிய உன்னுடைய அந்த திருமேனியை நேத்ரை ஸ்ரோத்ரைச்ச பீத்வா, குருவாயூருக்கு போனால் விடிகாலையில் அந்த விஸ்வரூப தரிசனம், அழகான வாகச்சாற்று சாற்றி கொண்டோன்னு அந்த வாக எண்ணெய் குளியலோடு அந்த நித்ராவசான ரமணீய முகாரவிந்தம், அந்த தூக்கமே கலையாத குழந்தைகளோட அந்த முகம், அது மாதிரி குருவாயூரப்பனுடைய அழகை பார்க்கறதுங்கிறது சுகம். அதை பார்த்துட்டு வெளியில் வந்தால் யாராவது பாகவதம் படிச்சுட்டுருப்பா, குருவாயூரப்பனை பற்றி பாடின்றிருப்பா. இப்போ அது மாதிரி நேத்ரைஹி ஸ்ரோத்ரைஹி ச பீத்வாங்கிறார். ஸ்ரோத்ரை கண் காதால் பருகி பாகவத ரசத்தை கண்களால் குடித்து, பார்த்துன்னு சொல்லலை, அந்த ரசத்தை குடிக்கிறது. கோபிகா கீதத்துலேயும் பார்த்தா கிருஷ்ணர் தோன்றின உடனே ஆப்பியா பீயன திருப்தியன்னு, அந்த கண்ணால் அந்த கிருஷ்ணனுடைய அழகை குடித்து அவளுக்கு திருப்தி ஆகலையாம். அது மாதிரி நீ இது மாதிரி ஒரு படைக்கலை அப்படின்னா, நோச்சே ஜீவாக கதம் வாம், எப்படி உன்னுடைய இந்த திருமேனிய கண்களாலேயும் உன்னுடைய லீலைகளை காதுகளாலேயும் பருகி பரமரச சுதாம்போதி, இந்த பேரானந்த கடலில், அமுத கடலில் அப்படி மூழ்கி எப்படி விளையாடுவார்கள். இது மாதிரி ஒரு பிறவி
அப்படிங்கிறத கொடுத்து நீயும் இப்படி ஒரு அவதாரத்தை பண்ணினதுனால தானே இதெல்லாம் அனுபவிக்க முடியறது. 8வது ஸ்லோகம். நம்ராணாம் சந்நிதத்தே சததமபி புரஸ்தைரனபியர்த்திதானபி அர்த்தான் காமானஜஸ்ரம் விதரதி பரமானந்த சாந்திராம் கதிம் ச இத்தம் நிஷேஷலப்யோ நிரவதிக ஃபல பாரிஜாதோ ஹரே த்வம் க்ஷுத்ரம் தம் சக்ரவாடீ த்ருமம் அபிலஷதி வியர்த்தமர்த்தியோ விரஜோயம். ஹே ஹரே ஹரே என்கிறார். ஹரியே வந்து பாரிஜாதம் அப்படின்னு ஒரு மரம், கல்பக விருட்சம், நினைத்ததெல்லாம் கொடுக்கக்கூடிய பாரிஜாத மரம். நிசேஷலப்யோ, அதாவது மிச்சம் வைக்காமல் எது நினைச்சாலும் அந்த கல்பக விருட்சத்தினுடைய அடியில் ஒருத்தர் போய் எது நினைச்சாலும் கொடுக்குமா. அது மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த பாரிஜாதம். ஆனால் பாரிஜாத்தோ ஹரே துவம், நீ அது மாதிரி இருக்க. உங்ககிட்ட வந்து இன்னொன்று எது நினைச்சாலும் நீ வந்து கொடுப்ப. ஆனால் அந்த மரம் வந்து பாரிஜாத்த மரமாக இருக்கிற அந்த மரம், ஒருவேளை நம்முடைய கெட்ட நினைவு, எப்போவுமே நல்ல நினைவு தான் வரும்னு சொல்ல முடியாது இல்லையா. கெட்ட நினைவு வந்துட்டு அதையும் கொடுத்துருமா. ஆனால் நீ வந்து அந்த பாரிஜாதத்தையே கொண்டு வந்த பாரிஜாதம் இல்லையா. நீ கிருஷ்ணாவதாரத்தில் இந்திரலோகத்தில் போய் சத்தியபாமா கேட்டான்னு அந்த பாரிஜாத மரத்தையே கொண்டு வந்த பாரிஜாதம். நீ வந்து எப்போதும் நீ வந்து நம்ராணாம் சந்நிதத்தே சததமபி புரஸ்தைஹி, அந்த உன்னை எண்ணுபவர்களுடைய முன்னால் எப்போதும் நீ தோன்றுகிறாய். அவர்கள் வேண்டுகிற அனைத்தையும், அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவைகளை, அறம், பொருள், இன்பம், வீடு, இப்படி 4 புருஷார்த்தங்களையும் காமான ஜஸ்ரம் விதரதி, எல்லாவும் விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்கின்ற பாரிஜாதமாகிய அந்த பாரிஜாதமாக நீ இருக்கிறாய். இந்த நான் புருஷார்த்தங்களையும் கொடுத்துவிட்டு பரமானந்த சாந்திராம் கதிம், அந்த பரமானந்தமாகிய மோட்சத்தையும் நீ வந்து அளிக்கிறாய். ஜனங்களுக்கு, உன்னை நினைப்பவர்களுக்கு நீ வந்து கொடுக்கிறாய், எப்பொழுதும் கொடுக்கிறாய். ஆனால் க்ஷுத்ரம் தம் சக்கரவாட்டி த்ருமம் அபிலஷதி வியர்த்தம் அர்த்தி விரஜோயம். இப்படி நீ ஒரு பாரிஜாத்தமாக நீ இருந்தாலும் கூட ஜனங்கள் வந்து உன்னை பற்றி நினைக்காம வேறு எதிலெல்லாமோ சிந்தனையை போக்கி அவர்கள் வந்து உன்னை நினைக்காம எதையெல்லாமோ நினைக்கிறாளே, வேறு எல்லாவற்றையும் நாடி போகிறார்கள். எண்ணத்தாலேயும் உன்னிடமே வந்து லயிக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறார். இந்த கூட்டங்கள் வந்து ஒரு கெடுதலை கொடுக்கின்ற வீணான, நீ இப்படி ஒரு கற்பக மரமாக இருந்தாலும் ஜனங்களுக்கு கெடுதலை தருகின்றவற்றிலேயே நாட்டம் செல்கிறது. 9வது ஸ்லோகம். காருண்யாத் காமமன்யம் தததி கலு பரே ஸ்வாத்மதஸ்த்வம் விசேஷாத் ஐஸ்வர்யாதீஷதேன்யே ஜகதி பரஜனே ஸ்வாத்மனோபி ஸ்வரஸ்த்வம் त्वय्युच्चैरारमन्ति प्रतिपदमधुरे छेदनास्पीतभाग्याः त्वं चात्मा रामयेवेत् यतुलगुणगणाधार
ஷௌரே நமஸ்தே. சௌரிகி அப்படின்னா சூரனுடைய மரபில் தோன்றியவனே. நீ உவமையே இல்லாத, உனக்கு ஒப்பில்லாத குணங்கள், உங்கள்கிட்ட ஒப்பில்லாத குணங்களின் கூட்டத்துக்கு இருப்பிடமானவன். நீ வேற காருண்யாத் காமம் அந்யம் தததி கலு பரே. வேறு வேற தெய்வங்கள், இப்போ பிரம்மதேவனோ மகாதேவன் சிவனோ இது மாதிரியான தேவர்கள் யாராலையுமே தன்னை கொடுக்க முடியாது. உன்னால் மட்டும்தான், நீ ஒருவன்தான் உன்னையே கொடுக்கறதுக்கு. நீ உன்னுடைய விசேஷாத்து ஸ்வா ஐஸ்வர்யாதீஷதேன்யே ஜகதி பரஜனி ஸ்வாத்மனோ பிஸ்வரஸ்வம். மற்றவர்கள்லாம் வேறு எல்லா ஆசைகளையும் கேட்டவர்களுக்கு வரங்களை கொடுக்குறான். நம்ம நிறைய பார்க்குறோம். ஹிரண்யகசிபுவுக்கு பஸ்மாசுரன் இது மாதிரியெல்லாம் அவர்கள் கேட்குற வரங்கள்லாம் கொடுக்குறான். ஆனால் நீ உலகில் மற்ற தேவர்கள்லாம் செல்வங்கள் இருக்குது அவள்கிட்ட. ஆனால் அவர்கள் வரங்களைத்தான் கொடுக்குறா. நீ உன்னையே கொடுக்கக்கூடிய, அதாவது துவயுச்சை ராரமந்தி பிரத்விபத மதுரே சேதனா ஸ்பீத பாக்யாக. அந்த நல்வினை செய்த உயிர்கள் உன்னை அடைந்து பெரிதும் ஆனந்தம் அடைகின்றன. ஆனால் நீ துவம் சாச்ச ஆத்மாராம ஏவேதி அதுல குணகணாதார. குணங்களின் இருப்பிடமானவனே, நீ நீயே ஆனந்தத்தை அடைகிறாய். உனக்குள்ளே ஆனந்தமாக நீ இருக்கிறாய், விளங்குகிறாய். அதனால் அப்படிப்பட்ட உனக்கு சௌரே நமஸ்தே, உனக்கு என்னுடைய வணக்கங்கள், நமஸ்காரங்கள். 10வது ஸ்லோகம். ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமன்னம் விஸ்வதேஜோஹராணாம் தேஜஸ் சம்ஹாரி வீர்யம் விமலமபி யசோ நிஸ்பிருஹைச்சோபகீதம் அங்காசங்கா சதா ஸ்ரீர் அகிலவிதசி ந க்வாபி தே சங்கவார்த்தாம் தத்வாதாகாரவாசின் முரஹர பகவச்சப்த முக்யாஸ்ரயோசி. முரன் முராரே முரஹர, முரன் என்கின்ற அசுரனை கொன்றவனே, குருவாயூரில் எழுந்தருளியிருப்பவனே, வாத்தாகார வாசின்னு, குருவாயூரில் வசிப்பவனே. நீ ஐஸ்வர்யம் சங்கராதீஸ்வர விநியமனம், சங்கரன் முதலிய அதாவது பிரம்மா சிவன் முதலிய எல்லாரையும் விநியமனம் அப்படின்னாக்க நியமனம் பண்ணுபவனாக, கட்டுப்படுத்துபவனாக நீ இருக்கிறாய். நீ உன்னுடைய தலைமை, நீ சிவன் பிரம்மா இவர்களையெல்லாம் கட்டுப்படுத்துபவனாக நீ இருக்கிறாய். தேஜக சம்ஹாரி வீரியம், உன்னுடைய வலிமை எல்லோருடைய வலிமையையும் அடக்கி ஆள்கின்ற சங்கரன் முதலிய தெய்வங்களையும் உன்னுடைய வலிமை அடக்கி ஆடுறது. இப்போ சிவன்லாம் பெரிய தெய்வம் அப்படின்னு கொண்டாடுறா. ஆனால் அவர்களுடைய வலிமையையும் உன்னுடைய வீரியம்
வலிமை வந்து அடக்கி ஆள்றது. இப்போ உன்னுடைய புகழ் அங்கா சங்கா சதா ஸ்ரீஹி அகில விதசி ந குவாபிதே சங்கவார்த்தாம். உன்னுடைய இப்போ விமலம் வீரியம் விமலம் அப்பி யசோ நிஸ்பிருகைச்சோபகீதம். உன்னுடைய அந்த வலிமையானது புகழானது தூய்மையான புகழ். விமலம் அப்பி யசோ, விமலம்னா தூய்மையான அந்த யசஸ் புகழ் வந்து நிஸ்பிருகைஹி பெரியோர்களால் புகழ்பெற்ற இந்த பற்று இல்லாத நிஸ்பிருகைஹி சொபகீதம் பற்றில்லாத பெரியோர்களால் உன்னுடைய பெருமையானது பாடப்படுகிறது. அங்கா சங்கா சதா ஸ்ரீ, உன்னுடைய ஸ்ரீஹி அப்படிங்கிற அந்த திருமகளானவள் எப்பொழுதும் உன்னுடைய திருமேனியிலேயே குடிகொண்டிருக்கிறாள். இப்போ நீ வந்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாய். ஆனால் உனக்கு எவ்விடத்திலும் பற்று என்பதே இல்லை. எப்பொழுதும் திருமகள் உன்னிடத்திலேயே வசிக்கிறாள். ஆனால் உனக்கு வந்து எதுலேயுமே பற்றுங்கிறது இல்லை. அது மாதிரி அதனால் பகவத் சப்த முக்கியாஷ்டயோசி, அந்த பகவான் அப்படிங்கிற சப்தம் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 18 புராணங்களும் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு புராணத்துக்கும் கருட புராணம், நாரத புராணம், வராக புராணம், சிவபுராணம், இப்படி அந்தந்த தெய்வங்களுடைய புராணங்களுக்கு அந்தந்த பேர் தான் இருக்கும். அதை ஆனால் பகவானுடைய விஷ்ணுவனுடைய அந்த புராணத்துக்கு மட்டும் பாகவத புராணம். அது மாதிரி அந்தந்த தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களுக்கு இப்போ சைவர்கள், சாக்தர்கள், சிவனை கும்பிடுறவர்கள் சைவர்கள், அம்பாளை கும்பிடுறவர்கள் சாக்தர்கள், இது மாதிரி அப்படி தான் பேர் இருக்கும். ஆனால் பகவானை கும்பிடுறவர்களுக்கு மட்டும், விஷ்ணுவை கும்பிடுறவர்களுக்கு மட்டும் பாகவதர்கள், பஜனை பாடுறவருக்கு பாகவதர்கள்னு பேர் வந்திருக்கு. மாதிரி எத்தனையோ கீதை, ருத்ர கீதை, சிவகீதை, நிறைய கீதை இருக்குது. ஆனால் பகவான் சொன்ன அந்த கீதைக்கு மட்டும்தான் பகவத்கீதை. இங்கே உள்ளே போனாலும் கிருஷ்ண உவாச்சன்னு வராது, பகவான் உவாச்ச. அதனால தான் சொல்கிறார், நீ வந்து எல்லாம் உனக்கு தெரியும், அகில விதசி, நீ வந்து தெரிஞ்சுட்டுருக்க எல்லாத்தையுமே. ஆனால் ந குவாபிதே சங்க வார்த்தா, எதுலேயுமே உனக்கு பற்று கிடையாது. அதனால் உனக்கு அந்த பகவான் அப்படிங்கிற சப்தம் முக்கியாஷ்டயோசி, பகவத் சப்தத்துக்கு நீ வந்து முக்கியமான பொருளாக தகுதியானவனாக இருக்கிறாய். இதோட 10 தசகங்கள், 10 ஸ்லோகங்கள், முதல் தசகத்தில் 10 ஸ்லோகங்கள் நிறைவு பெறுகிறது. ராதே கிருஷ்ணா.